Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே சொல்லுவேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த பிஸ்னஸ் மாடலை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருப்போம். அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நல்லாவே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான மணியை வந்து நம்ம வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்மளுடைய ஓன் பிஸ்னஸில் எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதேமாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த கம்பெனி நம்ம நினைக்கிற மாதிரி க்ரோ ஆகிற பட்சத்தில் நம்மளுடைய வெல்த்தும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ரோ ஆகும். இது தாங்க அந்த இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த வாரத்துக்கான இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை பார்ப்போம் வாங்க. நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் மாடலில் உள்ள கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட். அதாவது இது எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் மார்க்கிங் இண்டஸ்ட்ரி சார்ந்தது. இந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவை பொறுத்தவரையும் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 10% மணிக்கு க்ரோ ஆகிட்டுருக்கு. இந்த கோடிங் மார்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளில் உள்ள சில, இப்போ நீங்கள் வந்து ஒரு எஃப்எம்ஜிசி ப்ராடக்டாக இல்லைனா அந்த பர்சனல் கேர் ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில ஸ்டாட்டுட்டரி இன்ஃபர்மேஷனை வந்து அதில் வந்து பிரிண்டிங்காகவே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டேட்டு, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸு, எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட்டு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதில் பிரிண்ட் ஆகிருக்கணும். இது வந்து கஸ்டமருக்காக. அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கங்கிறதும் ஒரு பிரிண்டிங்காகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வருங்காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பார்கோடு இல்லைனா வந்து மார்க்கிங் இல்லைனா இந்த ஸ்டாட்டுட்டரி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இனி வந்து அதாவது ஒரு ஷாப் மூலமாக நம்ம வந்து வாங்க முடியாது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ட்ரெண்டாக இருந்தால் கூட வருங்காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து ஒரு 4 கம்பெனி வந்து இதில் வந்து மோனோபோலியாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோமினோ பிரிண்டிங் அப்படின்ட்டுருக்கு, ரெண்டாவது லினக்ஸ் பிரிண்டிங், மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா டூவர் கார்ப்பரேஷன், அப்புறம் வந்து சின்ன பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து 4வது ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பிரிண்ட். இப்போ இந்த 4 கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற 3 கம்பெனிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகள். கண்ட்ரோல் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்தியன் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. 2002 அந்த காலகட்டங்கள்லேயே இருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 400 கோடி. சேல்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 200 கோடி ரேஞ்சில் தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 30 கோடி இந்த லெவலில் இருக்குது. இதனுடைய வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி இருக்குது. இப்போதைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு க்ரோ ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனி 10 ரூபா பேஸ் வேல்யூ. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வருங்காலங்களில் பெரிய அளவில் க்ரோ ஆகும். ஏன்னா பார்கோடிங்கோ இல்லைனா எம்ஆர்பியோ இல்லைனா வந்து இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்டில் சேல் வராது. இது எந்த இண்டஸ்ட்ரியெலாம் வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த பிரிண்டிங் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். எல்லா இண்டஸ்ட்ரியுமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் இருந்து, பீவேரேஜில் இருந்து, மெடிசினில் இருந்து, எஃப்எம்ஜிசி, சிமெண்ட்டு, ஸ்டீலு, இந்த மாதிரி எல்லா இதுவும் சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து சில ப்ராடக்டை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் மார்க்கிங் இருக்கும். இது பார்த்திங்களா, இந்த இதுதான் அந்த கோடு. இதே மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கும். இந்த மார்க்கிங் உள்ளே வந்து பேக்கிங்கில் இந்த மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன், இது பேட்ச் கோடு எல்லாமே எப்படி இருக்கும். நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருளில் எல்லாமே இது மேக்ஸிமம் இருக்கும். இது வந்து பார்மாசூட்டிக்கல் இதுலேயும் இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது பாருங்கள். உள்ளே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பாட்டிலில் கூட இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, பேட்ச் டேட்டு எல்லாமே கம்பல்சரி. ப்ளஸ் வந்து இந்த டேப்லெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரிண்டிங் மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். மார்க்கிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் க்ரோ ஆகுங்கிற ஒரு இருக்குது. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில், நிறைய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியில், நுகர்வோர்கள் அதிகம் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும். இதனுடைய போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து மோனோபோலின்னு சொல்லலாம். இந்த வாரத்துக்கான இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸில் நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பிரிண்ட்.